அவனது ஆரூட சாஸ்திர அறிவால் யூகிக்க முடிந்தது. அதனால் அவன் வேடிக்கையாக வழி ஒன்றை சொன்னான். கண்ணா கேள், பீமன் கையில் உள்ள கதையை முறித்து அர்ஜுனன் வில்லை ஒடித்து பாஞ்சாலி கூந்தலை அறுத்துவிட்டு கர்ணனுக்கு முடிச்சூட்டிவிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீ அஸ்தினாபுரத்துக்கு தூது போக முடியாமல் நான் உன்னை கட்டி போட்டால் போரை நிச்சயம் தடுக்கலாம் என்றான் சகாதேவன். கண்ணன் உறக்கச் சிரித்தான். என்னை கட்டுவதா? எப்படி முடியும் சகாதேவா என்றான். ஏன் முடியாது என்று எதிர் சவால் விட்டான் சகாதேவன். அந்த கணமே பல்லாயிரம் கண்ணனாக வடிவெடுத்து மண்டபம் எங்கும் வியாபித்தான் ஸ்ரீகிருஷ்ணன். பார்த்த பரவழியெல்லாம் கிருஷ்ணனாக தோன்றியது. இத்தனை பரிமாணங்களை எப்படி கட்டுவது? சகாதேவன் கலங்கவில்லை. பத்மாசனத்தில் அமர்ந்தான். கண்களை மூடினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ரூப குண நாமங்களை மனதில் தீவிரமாக தியானித்தான். பக்தி பரவச நிலையில் கண்ணனின் புகழை அவன் ஒலித்தது. அப்போது